தெற்கு அதிவேக வீதியில் பயணிக்கும் மக்களின் நலன் கருதி அமைக்கப்பட்டுள்ள சகல வசதிகளையும் கொண்டு கெனோயின் ஆர்கேட் விடுதியின் திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். கடந்த காலங்களில் நிறுவனம் ஒன்றின் தலைவர் மோசடிகளில் ஈடுபட்டதாக அதிக அளவில் பேசினர். அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு அவர்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையாளரிடம் முறைப்பாடு செய்தனர். அவ்வாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையாளர் வழக்கு தாக்கல் செய்தால் அவருக்கு யாரும் அழுத்தம் விடுக்க முடியாது. அவருக்கு மாத்திரமல்ல, அவரது மனைவிக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சிலர் பாராளுமன்றத்தில் கூறினர். அது குறித்து விசாரணை செய்து அரசியலமைப்பின்படி செயற்பட வேண்டும். வெறுமனே செயற்பட முடியாது. எவரையும் பழிவாங்கும் தேவை எமக்கு இல்லை. நான் அவ்வாறு பழிவாங்கும் ஒரு மனிதர் அல்ல. நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள். அரசாங்கத்தின் அப்பாவி அதிகாரிகள் தவறு இழைத்தாலும் உயர் அதிகாரிகள் தவறு இழைத்தாலும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவர்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். நாம் நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். இருந்த போதிலும் நீதிமன்றத்தில் உள்ள அனைத்தும் அவ்வாறு இல்லை. எனவே யார் தவறு இழைத்தாலும் தராதரம் பாராது தண்டனை வழங்கும் பொறுப்பு நாட்டுக்கு உள்ளது.